வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 இப்போ ஆதவர்ஜுனா தரப்பு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் ஓடி போயிட்டோம், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டுட்டு, ஓடிலாம் போடல, மெதுவாக நடந்து தான் போனேன்னு சொல்லுவோம். ஓடி போனேன்னு யார் சொன்னாங்க? அதாவது நாங்கள் அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஓடலை, போலீஸ் தான் எங்களை நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் இருந்தாங்க, ஒரே நெரிசல் இன்னும் அதிகமாகணும், வழியை மாற்றி வேகமாக வெளியில் அனுப்புனது போலீஸ் தான். நாங்கள் எப்படி போலீஸை முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால தான் போனோம். ஓடி போனவனே எங்களை சொல்லாத. ஒரு எல்லாம் மான வைக்க ரோசா இருக்கா, மானங்கட்ட பயிலுங்க. என்ன சேகுவாரான்னு ஒருத்தர் இருந்தார், அவனை போலீஸை கேட்டால் போராட்டம் பண்ணார். அவ்வளோ பெரிய ஆர்மி வரான் துப்பாக்கியோட, அவனை அடித்து உடச்சி போலையா? தலைவன்னா போலீஸ் சொல்லிச்சுன்னு போயிடுவியா? அப்போ எங்கே வேணாலும் போலீஸ் எதையா திங்க சொல்லுது தின்றுவியா நீ? இப்போ ஜென்சி புரட்சி போலீஸ்ட்டை கேட்டு தான் பண்ணுறேன். எதுக்கு போட்ட நீ ஜென்சி புரட்சின்னு போட்டிய ட்விட்டரில்? இந்த மானங்கண்டவன் போய் அங்கே சொல்லியிருக்கான், போட்டதை ஒத்துக்கிட்டான். நான் போட்டேன், அதுக்கப்புறம் அதை மாறுதல் பண்ணி 5 நிமிஷத்தில் போட்டேன், அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நான் டெலிட் பண்ணிட்டேன்னா அப்போ நீ கொலை பண்ணிட்டு போய் நான் பண்ணிட்டேன், செத்துட்டேன். அதுக்குள்ளே நான் எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. அதனால் நான் கொலை பண்ணதா கிடையாது. பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். கொலை பண்ணது நான் தான். அதுக்கப்புறம் நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்தும் போட்டேன்ல, நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நானே கொண்டு போய் செலவு இல்லாமல் புதைச்சிட்டேன். யாருக்கு பிரச்சனை? அவங்க குடும்பமே சொல்கிறாங்களே, செலவு இல்லைப்பா, பரவாயில்ல, செத்தா நீ தான் கொன்ன, நீயே புதைச்சிட்டே, எல்லா செலவும் நீயே பார்த்துட்டேன்றப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு ஒத்துக்குமா? நீ தலைவனே அப்படி தானே சொல்கிறான். 41 பேர் செத்துட்டாங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல, செத்தவன் பூராமே பரவாயில்லன்றான். அப்படி இருக்கும்போது நான் ஓகே தான்றான். இல்லை அது தவறுனோ இல்லை வருத்தம் தெரிவிச்சோ அது எதுவும் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. கேஸ் போடாதீங்கன்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னா அது நம்ம அதான் இவங்க எவ்வளோ பெரிய தக்குறின்றதுக்கு ஒவ்வொரு கட்டத்துலையும் நிரூபிக்கிறேன். டெலீட் பண்ணது அப்போ உனக்கு தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன், பயந்து பண்ணியிருக்கேன். எதுக்கு போட்ட நீ ட்விட்டர்? எதுக்கு போட்டேன்? ஒரு கருத்தை சொல்லியிருக்க கூடாது, வருத்தம் தெரிவிக்கிறேன், இல்லை மன்னிப்பு, இது எதுவுமே வரலை. ஆனால் போட்ட ட்வீட்டுக்கு ஏன் கேஸ் போடுற? டெலீட் பண்ண ட்வீட்டுக்கு ஏன் கேஸ் போடுற? கொலை பண்ணிட்டேன், புதைச்சவன் மேலே புதைச்சிட்டேன்றதுக்கு அப்புறம் எதுக்கு கேஸ் போடுறான்? அவன் தான் செத்துட்டான்ல. இப்போ கேஸ் போட்டு என்ன பண்ண போகிறேன்? என்னை ஜெயிலில் வச்சா அவன் உயிரோட வந்துடுவானா? கொலை நான் தான் பண்ணேன், அப்புறம் என்ன ஏது ஏமேல கேஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க பண்ணுறது. இப்போ விஜய் போலீஸ்ட்டு எவ்வளோ பர்மிஷன் கேட்குறாருன்னா, இவர் கரூருக்கு போகிறதுக்கு யார் சார் தடையாக இருக்கா? நமக்கு உள்ளபடி யாருமே கிடையாது. அவங்க வீட்டு வாசல் நிற்கிறவன் தடையாக இருப்பான்னு நினைக்கிறேன். வேணாம் போகாதீங்க. அதுவும் ஒரு சிஆர்பிஎஃப் இல்லாமலே தான் இங்கே கிளம்பி போனார். இங்கே 3 யூனிட்டை போட்டிருக்காங்க, இவ்வளோ இருக்கு, எல்லாம் கேமரா கதவுலேயே வச்சுருக்காங்க. அந்த ஸ்பீடுக்கு ஃபாலோ பண்ண முடியல. நம்ம ஆட்கள் எதுவும் புது வேணாம் வாங்கி தரல. டிவி சேனல்களில் பழைய யூனிட் வேன் போட்டிருக்காங்க, இவ்வளோ இருக்கு. இல்லை அது வேறு. ரெண்டாவது அந்த வெல்ஃபேர் வண்டியெல்லாம் விரட்டிலாம் போக முடியாது. அது எத்தனை 3 கோடி, அது 2.5 கோடியா 3 கோடியா? அந்த வண்டியை விரட்டி இவங்க இப்போ வச்சுருக்கேன். சேனல் ஆரம்பித்த காலத்தில் எப்படி விரட்ட வண்டி வளைக்கிறதுக்குள்ளே அந்த வண்டி போயிருமே. அடுத்த தெருவில் இப்படி போய் லெஃப்ட் ரைட்டு திரும்பி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. ஸோ அதனால் ஒரு நாளாக விரட்டி பிடிக்க முடியாது. இப்போ இது நடுவில் இது இப்போ ஏதோ சிஆர்பிஎஃபோட பெருந்தலைகள் பெங்களூர்லேருந்து மும்பையிலேருந்துலாம் ஆட்கள் வந்து சோதனை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு பதட்டத்தை கிளப்புறாங்களே, அது என்ன சோதனை, எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அது சும்மா ஏதாவது வெடிகுண்டு, அது விஜய் வீட்டை வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க. சும்மா சொன்னால் விட மாட்டாங்கன்னு சொல்லி சோதனைன்ற பேரில் வந்து எங்கெங்கே எது இருக்குன்னு பார்த்துட்டு போயிருப்பாங்க. நாளைக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கூட எந்த பொந்தில் ஒளிஞ்சிருக்கான்னு தூக்கணும்ல ஆளை. அதுக்கு விஜய் வீட்டை வந்து பார்க்குறதுக்கு வேலை அந்த மொட்டை மாடியில் இருந்து ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல. ஆமாம், அவனை பிடிச்சாட்டாங்க. இல்லை, அவன் சொல்லிட்டான் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வழி இருக்குது, எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு. அவன் ஆய்வு பண்ணி தானே உள்ளே வந்திருக்கான். 15 நாள் 20 நாளாக எல்லா வகையிலையும் சோதனை பண்ணி. யூஎஸ் பார்டருக்கு இந்த பக்கம் இருந்து சுரங்கம் தாண்டி போவாங்களா அது மாதிரி. ட்ரம்ப்பை விட, அதாவது ட்ரம்ப்னாலே தடுக்க முடியல. ஒரு நாட்டிலேருந்து அமெரிக்கான்ற வல்லரசுக்குள்ளே போயிடுறாங்க. விஜய் வீட்டுக்குள்ளே போகிறது ஒரு பெரிய பிரச்சனையான அவன் அசால்ட்டாக உடச்சி விட்டு போயிட்டான். உடச்சி விட்டுட்டு இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. இருக்கானா போட்டு தள்ளிட்டாங்களான்னு தெரில இந்த பையனை மொட்டை மாடியில் இருந்தான். ஆனால் அவனை போலீஸ் விசாரித்து எல்லா டீட்டெயிலும் வாங்கியிருக்கோம். தம்பி எப்படி போனேன், வீட்டுக்குள்ளே யார் யார் இருந்தாங்க, என்னென்ன சாப்பிட்ட, என்னென்ன பொருள் எங்கே இருக்குது, விஜய் என்ன சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. எப்படி நீ மொட்டை மாடிக்கு போனேன், அந்த பொந்து பாதை எங்கே இருக்குது, விஜய் அதுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரா, அவர் அங்கேருந்து வெளியில் வந்தாருன்னா அடுத்து எங்கே போகிறாரு. இல்லை, என்னன்னா விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீடே வந்து யார் வீடுன்னு தெரில, மர்மமாக இருக்குது. எய்த்தாப்பில் ஒரு வீடு கட்டுறாங்க, அதுவும் ஒரு மர்ம பங்களாவாக இருக்குது, மிகப்பெரிய. ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குது, அதுவும் மர்மமாக இருக்குது. அப்போ அந்த வீடே விஜய் வாங்கி வச்சுட்டு இதுலேருந்து பொந்தில் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் அதுலேருந்து காரில் போகிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எது அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ரகசிய சுரங்கம் என்னைக்காச்சும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காப்புல.
கட்டியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் என்ன வாதாடுறாங்க, தமிழ்நாடு போலீஸ் எப்படி விசாரிக்கலாம் அந்த வழக்குன்னு என்ன தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு ஆந்திரா என்ன கரூர் ஆந்திராவிலே இருக்குது இல்லை தெலுங்கானாவில் இருக்கா அந்த போலீஸை கூப்பிட்டு விசாரி. தமிழ்நாட்டில் நடந்தால் தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிப்பாங்க. இல்லை நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, எங்களுக்கு காவல்துறை ஆளுங்கட்சி கையில் இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டு ஆட்சியை கலைச்சிட்டு வேணா பண்ணிடுவோமா? ஆட்சியை கலைச்சிட்டு ஒரு விசாரணை போட்டு எடப்பாடி தலைமையில் கமிஷன் போட்டாங்களே, ஜெயலலிதா இட்லி தின்னு சேர்த்ததுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்களே, 5 வருஷமாக விசாரிச்சுட்டு எப்படி இட்லி சாப்பிட்டுச்சு, தண்ணி எப்படி குடிச்சு, அந்த மாதிரி ஒரு கமிஷன் வருஷ கணக்கில் எக்ஸ்டென்ஷன் போட்டு எக்கச்சக்கமாக செலவு. அது வேற கூப்பிட்டு கேட்டால் அப்படின்னா நாய் அடிக்கிற மாதிரி அடித்தா சொல்ல போகிறான் எப்படா செத்துச்சு. அந்த வாசல் பொண்ணை எல்லாம் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி தொட்டுக்கிட்டாங்கன்னு பொண்ணை எம்ஜிஆர் சரஸ்வதி வைகை செல்வன் எல்லாம் பேட்டி விசாரிச்சாலே உண்மை தெரிஞ்சிருக்கு. இது கமிஷன் வேற போட்டாங்க. பொன்னையும் சிஆர்எஸ்எஃப்சிலாம் பாவம் எங்கே போச்சுன்னு அமமுக இருக்கு, எங்கள் உள்ள இருக்கு, அவங்க இருக்கு போல. அதுதான் இட்லி தின்னதை பார்த்தது. கூப்பிட்டு மிரட்டி கேட்டாங்கன்னா நான் பார்க்கவே இல்லைன்றோம். ஓபிஎஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்றோம். கமிஷன் அமைக்க சொன்ன ஓபிஎஸ்சியே கூப்பிட்டு ஏதோ மர்ம நீங்கள் என்னன்னா எனக்கு தெரியாது அவர் எனக்கு தெரியல. ஏதோ 3 வருஷமா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கே அமைக்க சொன்னேன், ஜட்ஜு பார்த்துருப்பாரு, ஒன்னால எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு வேலை கிடைச்சது. 4 வருஷம் வீட்டு வாடகை கொடுத்துருவாங்க, ஆர்டர்லி போட்டுருவாங்க, கார் கொடுத்துருவாங்க, டிரைவர் கொடுத்துருவாங்க, சம்பளம் மாச சம்பளம் போட்டு மாசம் ஜெயலலிதா செத்தும் 4 பேரை வாழ வச்சுட்டு தான் இருக்காப்புல. ஆனால் அந்த கொடநாட்டில் வேலை பார்த்து 4 பேர் நிலைமை தான் செத்து போயிட்டான் பாவம். 3 பேர் செத்துட்டாங்க. இந்த 4 பேர் இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். நல்ல நேரம் இருந்தால் பெரிய ஆள் ஆயிடுவாங்க, இல்லைன்னா செத்துருவாங்க. விசாரணை ஒரு வழக்கு இதில் நடந்திருக்கு, இதில் 40 பேர் செத்து யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. நீதிபதி எப்படி உள்ளே கூப்பிட்டு வர முடியும்? அது போலீஸோ இல்லை சிபிஐயோ இல்லை வேறு ஏதாவது புலன் விசாரணை அமைப்பு தானே பண்ண முடியும். ப்ரேயரே எப்படி கொண்டு போய் கோர்ட்டில் வைக்கிறாங்க? இவங்களே அடிப்படையே இவங்களுக்கு தெரியாதுன்றது தானே. ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போய் சுடிதாரோட சுற்றிக்கிட்டு இருக்கான், சுற்றிக்கிட்டு கேஸ் வேறு போடுறான் சிபிஐயில். அதே நபர் மர்ம நபர் இருக்கான்ல, அவன் தான் பேட்டியும் கொடுத்துருக்கான் ஒரு சேனலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. சிபிஐ எப்படிப்பட்டதுன்னு புரியுதா? அதையும் இந்த மானங்கட்டவையும் எடுத்து பேட்டியாக போட்டிருக்காங்க. விஜயமே வல்லூர் கோட்டை ஆர்ப்பாட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைப்பாவையான சிபிஐ கிட்ட நீங்கள் எப்படி அந்த காவலாளி மரணம் வந்தது இல்லை, அந்த ஒரு லேடி அவங்க நகையை தூக்கிட்டாங்கன்னு போட்டு அந்த மாதிரி என்னச்சுன்னு தெரில, அதை சிபிஐக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் ஏன் சிபிஐட்ட கொடுத்தீங்க, ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கும் தொடர்பான்னு கேட்டேன். விஜய் தொடர்பா அதை ஒத்துக்கிறீங்களாங்கிற இடத்துக்கு இப்போ அது வருது. இப்போ உனக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்புக்கு நீ ஏன் ஒத்துக்கிறியா, எதுக்கு சிபிஐ கேட்குற? இதெல்லாம் ஐயோ இவங்க மானவெக்க ரோஷம்லாம் இருக்கா, மனுஷனானே தெரில, இவங்கெல்லாம் எந்த கணக்கில் இவங்க சேர்க்குறதுனே தெரில. இப்போ விஜய் தரப்பில் அல்லது தாவேகா தரப்பில் ஒருத்தரை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா அங்கே கரூரில் இறந்து போன ஒரு குழந்தை, அந்த அப்பா கிட்டத்தட்ட 8 வயசு அந்த பையனுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்த குழந்தைய அவங்க அம்மா மேலே சந்தேகப்பட்டு கொல்ல பார்த்துருக்காருங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. 6 வருஷமாக காணாமல் போனவர் இப்போ அவரை பிடிச்சி பையன் செத்துட்டான், பையன் இறப்பு கூட அவர் சுடுகாட்டுக்கு முழுசாக கடைசி வரைக்கும் இறுதி சிலை இங்கே முழுசாக வரல, ஆனால் அவரை வச்சு கேஸ் போட வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை அது உண்மைதானே. அந்த மனைவியே பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தற்கொலை நாய் அப்பயே அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த பொண்டாட்டியும் விட்டுட்டு ஓடி போயிட்டான், பிள்ளையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். 6 வருஷம் இல்லை, இவனுக்கு அந்த பிள்ளைக்கு தொடர்பே இல்லை. இப்போ என் மகனை கொண்டுட்டாங்க சந்தேகம் இருக்குன்னு அந்த நாயை கூப்பிட்டு கேஸ் விஜய் தரப்பில் பேசியிருக்காங்க, ஃபோனில் வீடியோ காலில் பேசி அவனை கூப்பிட்டு கேஸ் போட வேற வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க எவ்வளோ கொடூரமானவங்க பாருங்கள். அப்பனுக்கும் பிள்ளைக்குமே சம்மந்தம் இல்லை, அந்த தாய் கூப்பிட்டு வந்திருக்கு, வளர்த்துருக்கு. அதையும் ஏதோ ஒரு தற்கொலை கூப்பிட்டு போய் கொண்டு விட்டான், கூட்டத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு பொம்பளை. இது எந்த கூட்டமே தற்கொலை கூட்டம் தான். அதில் இவனை பிடிச்சி அந்த குழந்தை என்னது, குழந்தையும் வளர்க்கவே இல்லை, பெற்ற தாயையும் குழந்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஓடி போனவனை வச்சு வளர்க்க போறாங்க. நீ எவ்வளவு கேவலமான ஆளா இருக்கு. சில பேர் சமயத்தில் பணம் கொடுக்குறாங்க வாங்கிக்கலான்னு வந்தா கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, ஹைகோர்ட்டுக்கு ஆளை வச்சு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவன் ஒரு அடிமுட்டா போய் அவன் அப்ப எழுத்தறிவே கிடையாது, அவனுக்கு படிப்பறிவும் கிடையாது. பேரை மட்டும் அவனை கூட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப நம்மளே கேஸ் போடுறதுன்னா கஷ்டம், வக்கீல் வைக்கிறது கஷ்டம், பல லட்சங்கள் செலவாகும். ஏன்னா அவங்க தரப்பு வழக்கறிஞர் தான் சிபிஐக்கு தான் கொடுக்கணும், ஆளுங்கட்சி அரசு தமிழ்நாடு அரசை நம்ப முடியாதுன்னு ஆவேசமா வாதாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவனை போய் அவனை எங்க பிடிச்சான்னு தெரியல அந்த தற்கொலை பையனை. ஏன்னா அந்த அவரோட முன்னாள் மனைவி அவங்க குடும்பத்தில் சொல்லக்கூடியது, அவருக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் கிடையாதுங்க, அவர் கேஸ் எல்லாம் போட்டிருப்பாரு, நம்மள வேற யாரோ இயக்குறாங்கிற. அதான் யார் இயக்குறா, இவங்க தான் கூட்டு போயிருக்காங்க, அப்புறம் இவங்க தான் இயக்கணும். இவங்க தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொலை இவங்களால 40 பேர் செத்தது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி செத்தவன் மேலேயும்
தவறான ஒரு விஷயத்தை பரப்புற மாதிரி பண்ணி அவன் பொண்டாட்டி புருஷனும் பிரிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு. பொண்டாட்டியும் புருஷனும் பிரிஞ்சுட்டாங்க. இவன் போய் வந்து அந்த குழந்தைய வச்சு காசு கேட்குறான்னா 20 லட்சம். அப்போ எவ்வளோ அவனை வச்சு கேஸ் வேறு இவங்க போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகிறான்ன்றது எவ்வளோ கேடுகட்ட செயல் பாருங்க. இப்படிப்பட்ட தற்கொலைகளை வச்சு என்னத்தை சொல்கிறது? இவங்களை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. பாப்போம் சார் இது எப்படி போகுது இந்த கரூர் விவகாரத்தில். அதாவது இப்போ யார் விசாரிக்கணுங்கிறதையும் சொல்ல மாட்றாங்க. ஜட்ஜி எப்படி கோர்ட்டில் உங்களுக்கு புலன் விசாரணை பண்ணி குற்றவாளிகளை தீர்ப்பு வாங்கி தர ஐஓவாக போக முடியணும்னு தெரியல. ரொம்ப ஆக மொத்தம் அவங்க கோர்ட்டுக்கு போனது விஜயை திட்டுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க அந்த இதெல்லாம் நீக்கிருங்கன்னு கேட்க போனது. அதான் தெரியுது. இப்போவும் அவங்களோட இமேஜை காப்பாற்றிக்க தான் விஜய் போயிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவர் கரூருக்கு போகிறாரா, நேரில் பார்க்க போகிறாரா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.